அன்புள்ளம் கொண்ட பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த வாரம் டகு.com நிகழ்ச்சியில நீங்கள் பார்க்கவிருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், சொல்லல இதை நம்ம சொல்லியே தெரிவிக்க வேணாம். நீ பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி கூட்டத்தை போடும்போது கூட்டத்துல என்ன விதமான கொலாபரேஷன் நடக்குது, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. ஆம்பா அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே. ஆமா, இவர் அப்படியே அவர் உள்ளத்துல போய் பார்த்தாரு, அன்பு இருக்கா இல்ல கோபம் இருக்கான்னு. என்னை எதற்காக இங்கே அழைத்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எவன்டா கூப்பிட்டது உன்ன? நீ ஏன் வர நீங்க வந்த? வேணாம் தானே உங்களை திருத்தி அனுப்பிச்சோம். அப்போ வந்து நிக்கிறிய. இந்த கூட்டத்திலே நாம் எதை சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், எதையெல்லாம் சொல்ல போகிறோம்? டேய் இங்க இருக்கிறது கூட்டமே இல்லடா. அங்க 2 பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தன் இருக்கான். அது ஒரு கூட்டமாடா உனக்கு? இதுல என்ன சொன்னானா, எதை சொன்னானா, எதையோ வாயில வந்து சொல்லு. இன்று அலைக்கடலென திரண்டு இருக்கும் உங்களை பார்க்கும்போது எனக்குள்ளே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் உடைப்பான். அங்க ஏது அலைக்கடல்? அங்க பாரு 2 பேர் 3 பேருங்கிற அலைக்கடலா? இந்த நேரத்திலே நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நீ எந்த நேரத்திலுமே ஒரு விஷயமும் சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் என்னடா புதுசா விஷயம் சொல்ல போற? ஒரு ஊரிலே ஒரு ஆயா. ஏண்டா, ஒரு ஊருன்னு எடுத்தா ஒரு ஆயா தானே இருக்கும், ஏகப்பட்ட ஆயா இருக்கும். என்னையா கணக்கு உன் கணக்கு? அந்த ஆயாவின் நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏண்டா டே, எங்க நிலைமை நினைச்சு பார்க்க எங்களுக்கு டைம் இல்ல. அந்த ஆயாவோட நிலைமை நினைச்சு பார்த்து நாங்க என்னடா பண்ண போறோம்? கடையை வைத்துக் கொண்டு பிழைப்பை நடத்தி கொண்டு அந்த ஆயா. ஆமா, இங்க யாராரோ என்னென்னமோ வச்சு பழப்பு நடத்துறாங்க, அங்க கடையை வச்சு நடத்துற அந்த ஆயா. அதுல என்னடா உனக்கு? இப்போ அமெரிக்காவை பார்த்து கேட்கிறேன். அடிச்சு மூஞ்சிலாம் உடைப்பண்ண. எதுக்குடா அமெரிக்காவை பார்த்து கேட்கற? இந்த ஆயாவை பார்த்தே உன்னால கேட்க வக்கு இல்லையா? அதிபர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? ஏடா, ஆயாவுக்கு சொல்லிட்டு அதுக்குள்ள அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ரஷ்ய அதிபரை பார்த்து கேட்கிறேன். கிழிஞ்சது ரஷ்யாவா? அங்கிருந்து 4000 கிலோமீட்டரா? எதுக்குடா ரஷ்யா போறீங்க? சீனா, சைனா ஆகிய நாடுகளில் இருந்து என்னை பற்றி என்ன பேசினார்கள்? உன்னை பத்தி இந்த ஊர்லயே ஒண்ணுமே பேசல. அங்க எங்கடா பேச போறானுங்க? அந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு கொசுக்களுக்கான பிரச்சனை தீர்ப்பதற்காக என்னை ஒரு ஆய்வுக்குழு அழைத்தது. சத்தியமா உங்க அம்மா சத்தியமா சொல்லு. ஏண்டா டேய், இங்க உங்க வீட்லயே ஒரு பிரச்சனைனா உன்னை கூப்பிடுறதுல என்னடா இதெல்லாம்? இந்த ஆயாவின் நிலைமையை சிந்தித்து பார்த்த போதுதான். என்னத்தை சிந்தித்து பாக்குறது? இந்தோனேசியா 65வது வட்டத்தின் சார்பாக தலைவர் கோடதந்தத்திற்கு இந்த பொன்னாடையை அணிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கரெக்டா? அவனை போய் பெண்ணாடன்னு சொன்ன பாரு. இந்த ஒரு விஷயத்துல தானே கரெக்டா சொல்லிக்கிறேன். தலைவரே, எதனாச்சும் சின்ன போஸ்டிங் எதனாச்சும் இருக்கா? பகுதி செயலாளர் இல்லைன்னா வட்ட செயலாளர் எதனாச்சும் இருந்தா கொடுங்க தலைவரே. ஏன்டா 35 ரூபாய்க்கு வாங்கி வந்து போட்டு போஸ்டிங் அவன் கோடியா செலவு பண்றான். மீட்டிங் முடிகிற வரைக்கும் அங்க நின்று பாக்குறேன் நான் போஸ்டிங். ஏய், எனக்கு பொன்னாட போத்தாம அவனுக்கு போத்துல போ 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 பிச்சு பக்கம். நாம் அந்த ஆயாவிற்காக என்ன செய்தோம்? நீ ஆயாவுக்கா? டே, ஆயாவை கூட விட்டு வைக்கல. ஆயாவை நடா செஞ்சீங்க? அந்த ஆயாவிற்கு ஏகப்பட்ட கடன் தொல்லை. அந்த நேரத்திலே சிங்கப்பூரிலே கடலை பருப்பு. என்னடா சிங்கப்பூருக்கு போயிட்டப்போ கடலை பருப்பு? மலேசியாவில இருந்து வெள்ளம், ரஷ்யாவில இருந்து கருவேப்பிலை. அதான் ஒரு விஷயமும் இல்லைன்னா ரஷ்யாவில கருவேப்பிலை, சிங்கப்பூர்ல வெள்ளம். என்னடா இதெல்லாம் எதுக்குயா சொல்றாங்க? சிலிண்டர் எங்க இருந்து வந்தது? சவுதி அரேபியாவில இருந்து வர வைக்கப்பட்டது. இல்லப்பா, எது கேஸ் சிலிண்டர் எங்க ஏஜென்சி கிட்ட தானே வந்தது. எனக்குலாம் இப்படி அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த ஆயா மிக கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு. எல்லாம் ஒண்ணுதான்டா. ஏன்டா இப்படி பாடாப்படுத்துற? இதை நீங்கள் சிந்திக்கும் போது கண்ணதாசன் மீது அழகாக சொன்னார். என்னடா சொன்னார் கண்ணதாசன்? ஏழை எளிய மக்களுக்கு புரியும் வகையில் சொன்னார். அது சரி, நீ புரியுற மாதிரி சொல்லியா? பணக்காரன் என்று ஏழை கிடையாது, படித்தவன் பாமரன் கிடையாது, பட்டணத்து வாசி கிராமவாசி கிடையாது. ஐயோ, தெரியாம இந்த கூட்டத்துக்கு வந்துட்டேன். ஏன் இப்படி அனைவருக்கும் புரிந்த வகையில ஒரு பாட்டை அழகாக சொன்னானே, மறந்திருக்க முடியுமா? நாங்க மறக்கல. நீ என்னன்னு சொல்லியா? இன்று வரை யாருமே மறக்க முடியாத பாடல். என்ன பாட்டு அது? காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் அந்த பாடல். சொல்லித்தலடா பரதேசி. யாருமே மறந்திருக்க முடியாது. சரிதான்டா. நீ நாங்க மறக்கிறதுக்குள்ள கட்சி கூட்டம் சேர்க்கறதுக்குள்ள எவ்வளவு அவதிப்படுறேன்னு பாத்தியா? நீ பாடுன்னு கலாய்க்கிற மேடையில. இல்ல இல்ல, நான் அடிப்பட்டேன் தலைவர. இனிமே வந்து அப்படி பண்ண மாட்டேன். என்னால அடிக்கணும். இல்ல இல்ல, கோவம் இல்லையா? ஒரு கூட்டம் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புரிஞ்சுட்டேன் தலைவர், புரிஞ்சுட்டேன். அதனாலதான் தலைவர எங்க கட்சி உங்களை தலைவராகிட்டேன் தலைவர. சரியா? எங்க கட்சி உங்களை தலைவராகிட்டேன் தலைவர. தலைவர, இந்த கூட்டத்துல நம்ம மக்கள் கிட்ட அனல் பறக்க பேசுறீங்க, நான் பேச வைக்கிறேன். ஓகே தலைவர, இப்ப உட்கார் தலைவர. உட்கார் தலைவர, உட்கார் தலைவர, உட்கார் தலைவர. தலைவர ஒரு நிமிஷம் மைக்கு பிடி தலைவர. பொண்ணோட போடுற மைக் எனக்கு பிடி தலைவர. பேசிட்டு போட வேணாம். அப்படியே ஆடு கழுத்துல மாலை போடுற மாதிரி போட்டா எப்படி பேசணும்ல? உங்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்கணும்ல. மைக் கிட்ட தூக்கி பிடி தலைவர. இருக்க நமது கட்சிக்கு புதுமையாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நம்மளுடைய அஞ்சா நெஞ்சன்
ஆனந்த இரு அறிவில் உனக்கு போட மாட்டாங்க அதுக்குள்ள குனிற. அன்பு தலைவர் நம்மளுடைய கோதண்டம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தினால் தலையை குனிவார் என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம். இந்த பொன்னாடைக்காக இவன் ஆசைப்படுபவன் கிடையாது. தலைவர குனி வார்த்தை வாடா இல்ல கொஞ்சம் குனிஞ்சு போடுங்க குடி. இந்த ஆகையால் இந்த பொன்னாடைக்காக தான் இவன் காத்திருக்கிறான் என்றோ நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. இந்த பொன்னாடை வாங்குவதற்கு கூட இவன் கிட்ட பணம் கிடையாதா? மன்னிக்கவும், இவர்கிட்ட ஏன்னா எங்களுடைய உரிமையில பேசிட்டோம். ஒரு நிமிஷம் மைக்கு பிடித்தல. இந்த பொன்னாடைக்காக ஆசைப்பட்டுதான் நமது கட்சிக்கே தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறார் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒன்றை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் யார், எப்பேற்பட்டவர், எங்கிருந்தவர், என்ன பண்ணி கொண்டிருந்தார், அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய கட்சிக்கு புதுமையாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்பதை மட்டும் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பொன்னாடையை அவருக்கு நான் போர்த்துவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன், வேதனைப்படு. எனக்கு போத்தியா தலைவர என்ன எனக்கு போத்திட்டீங்க டக்குன்னு? இதுதான் தலைவனுடைய பண்பு. அவருக்கு போட வந்ததை தபால் என்று இந்த ஒரு விஷயத்திலே தலைவர உட்கார் தலைவர யோசிச்சு பாருங்க. இந்த தலைவரை கூப்பிட்டு இந்த கூட்டத்தில் நம்ம 53வது வட்டத்தின் சார்பாக இவர் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த கூட்டத்தில் கண்டிப்பா அவரை பேச வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் தலைவர, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இந்த கூட்டத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் ஆறுமுகம் அவர்களே, ரமேஷ் அவர்களே, ஆனந்த் அவர்களே, சத்யராஜ் அவர்களே, விஜயன் அவர்களே, 23ஆம் வார்டின் சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் அவர்களே, கண்ணப்பன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, முருகேசன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, 43வது வார்டை சேர்ந்த கன்னியம்மாள் அவர்களே, ராஜலட்சுமி அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, பத்மாவதி அவர்களே. தலைவர உங்களை பேச விட்டுறேன், கொஞ்ச நேரத்தில் பேசுறேன். இல்ல எல்லாரும் பேர் சொல்லிட்டு உங்களை பேச வைக்கிறேன். ஆக இந்த கூட்டத்திலே மற்றும் அங்கத்தினர்களாக வாய்த்து கொண்டிருக்கும் ஆரணியை சேர்ந்த சண்முகம் அவர்களே, பெரியசாமி அவர்கள், கோபி பேசுவோம், கோபி பேசுவோம், அவன் அடிக்கிறான், வீட்டான வந்து அடிக்கிறான். சரி 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 தலைவர். அதை ஆரணியை சேர்ந்த கன்னியம்மாள் அவர்களே, ராஜலட்சுமி அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, கோபி எந்த வார்டு 42 13 40 42 13 ரெண்டுத்திலுமே இருக்கான். 42 கீழ் 13 வாழ்ந்து கொண்டிருக்கும் வார்டு நம்பர் 42 13 கோபி அவர்களே, 42 13 இருக்கும் கோபி அவர்களே, குமார் அவர்களே, 42 மட்டும்தான் வார்டு அவர்களாக இருக்கும் கோபி அவர்களே, குமரப்பன் அவர்களே, குமரேசன் அவர்களே, முருகன் அவர்களே, முருகேசன். மகளிர் அணி பேசுறது பத்தி என்ன பேரு? மகளிர் அணி. உங்க ஆள் பேர் தானே? என்ன பேரு? எங்க ஆள் பேர் இல்லையா? சரளா. ஆக மகளிர் அணியிலே அண்ணனுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கும், வலதுகரமாக இருக்கும் சரளா அவர்களே, சண்முக சுந்தர் அவர்களே, சொப்பன சுந்தரி அவர்களே, அப்புறம் சில்க் சுமிதா அவர்களே, அவங்க சினிமா. ஆக இந்த முருகன் அவர்களை, இன்னும் நம்மளுடைய வார்டு நம்பர்கள்லாம் பெயர் போய் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்திலே தலைவரை அவர்களை, தலைவர் ஒரு நிமிஷம் தலைவரை நான் இங்கே எதற்காக அழைத்தேன் என்றால், கண்டிப்பாக அவருடைய சூளுரை இருக்கிறதே, அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த ஒவ்வொரு விஷயமும் நெருப்பாக புரிந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது நான் பேச கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே உட்கார்ந்து கூப்பிடுங்க, இங்க மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அவர் பேசும்போது ஏதாவது கிராஸ் பண்ணி போறது, எந்திரிச்சு போறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கோவக்காரர். அதனால தெளிவா அவர் பேசுற கருத்துக்களை கேட்டுங்க. அதுதான் நான் சொல்ல போற விஷயம், புரியுதுங்களா? வாங்க வாங்க. அதாவது ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். 73 தானே? 73 வட்டம். ஆமா, யாரு யாரு? சரி 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 73ஆம் வட்டத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அவர்களே, மாலா அவர்களே, ரமா அவர்களே, அப்புறம் மைதிலி அவர்களே, ஹரிகரன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பன்னீர் அவர்களே, புஷ்பா அவர்களே, கன்னியம்மாள் அவர்களே, குப்புசாமி அவர்களே, பெரியம்மா அவர்களே, சித்தப்பா அவர்களே, இவர்களை எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமை தாங்கி இருக்கிறார். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கோடான கோடி வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல உட்கார தலைவர். ஆக இன்னும் ஒரு சில வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா நீங்க பேசுறது பில்டப்ல இருக்கணும் தலைவர, சும்மா கிடையாது. நீ ஒன்னும் ரோட்ல போறவங்க கிடையாது தலைவர. ரோட்ல போறன கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு நான் பேச வைக்கல. சும்மா கூட்டமா அது இதுல தலைவர, உங்களுக்கு மரியாதை இருக்கு. மானம் கட்டவனா, மரியாதை இல்லவனா, அறிவு கட்டவனா, ஆற்றல் இழந்தவனா, அப்படி கிடையாது தலைவன். நம்ம கட்சிக்கு தலைவனா வந்திருக்கான். அப்ப அவனை பேச வைக்கும் போது என்ன பண்ணணும்? வந்திருக்காரு. என்ன எதுக்கு வந்திருக்காரு யோசிச்சு பாருங்க. நான் சும்மா கூப்பிட்டேன்னு நினைச்சுக்கிறீங்களா?
தலைவர் என்ன சும்மா இதுவா பலம் பலம் இல்லாத ஆளா? அவன் தன்மான சிங்கமே அவரு. எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாலும் அவர் வந்து கீழே விழாம ஸ்டெடியா நிக்கிற ஆளியா? அவர்கிட்ட வந்து பேசுற என்ன பேசுற? உடம்படா கேக்குறேன் பார். எங்க தலைவங்கிட்ட வச்சுக்காத. தலைவர் சத்தம் போடாம இருக்கு. எங்க தலைவங்கிட்ட வச்சுக்காதன்றேன். கூட்டம் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். அமைதியா கேளு. விஷயத்தானே பேச வந்திருக்காரு. நம்ம நாட்டுக்காக பேச வந்திருக்காருயா. 63வது வட்டம் தானே? சரி சரி சரி. 63வது என்னடா? ஓ தலை நீங்களா? இப்ப பேசுறது உங்களுக்கு தான். இப்போ நீங்க தான் தலைவரே. இந்த கூட்டத்தில் நீங்க தான் பேசுறீங்க. உங்களை தவிர எவனும் பேச முடியாது. தலைவன் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்காப்ல. பார்த்துக்கிடுங்க அவ்வளவுதான். அதான் 63வது வட்டம் சொல்லிட்டேன் இல்லையா? சொல்லலையா? அதுக்குள்ள இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? இல்ல சொல்லு. 63வது வட்டத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களே, சதீஷ் அவர்களே, முருகன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கெல்லாம் நீங்கள் அமைதி காத்து அழகாக இந்த கூட்டத்தை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய தலைவர் இப்பொழுது மிக சூப்பரான உரையை ஆற்றுவார். அவருக்கு தயவு செய்து எனக்கு பொன்னாடை போர்த்தியதை நான் கௌரவமாக நினைக்கிறேன். ஆனால் என் மேல் இருந்த பொன்னாடை அவருக்கு போர்த்துவதில் நான் இன்னும் கௌரவமாக நினைக்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. சால்வ் அப்புறமா தரேன். பேசுறேன் தலைவர் பேசுங்க. ஓகே தலைவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 மணி வரைக்கும் நம்ம பேசலாம். 10 மணி வரைக்கும் பேசலாம், பிரச்சனை இல்லை. சரியா? பேசலாம். என் அருமை தம்பி இந்த மிகப்பெரிய ஏற்பாடை செய்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கட்சி பணியை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதே சமயத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற கோபால் சுந்தர் சேகர் அவர்களுக்கும், அதை தொடர்ந்து இந்த தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வடிவேலு, விவேக், சாந்தானம் அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரையாற்றுகின்ற சூர்யா, கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இன்று இந்த கூட்டத்தை ஏன் போட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். டேய் யாரா டேய் பைக் ஓரா கட்டுற பைக்க வரவங்க போறவங்க டிஸ்டர்ப் பண்ணிருப்பியா? கூட்டம் நடக்க வேணா? இங்க சும்மா பேசல அவரு. பாத்துக்க, தலைவர் பேசும்போது மரியாதையா இருக்கணும். எடுத்தியா? பேசுற என்ன கைய காமியற பிச்சிருவேன். தலைவர் பேசுங்க பேசுங்க. ஒவ்வொரு நாளுமே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது என்பதை சிந்திக்கும் போது நாம் இன்றைய தினம் இங்கே ஏன் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பா யாரோ பெண் குழந்தை, 3 வயசு பெண் குழந்தை நம்ம இதுவாண்ட இருக்கான் அந்த சங்கத்து முன்னாடி. கொஞ்சம் யாரா இருந்தா போய் கூப்பிட்டுங்க. சும்மா குழந்தைய கூப்பிட்டாரு, அறிவு இல்ல? கையோட பிடிச்சிக்க வேண்டியதானியா? நான் பேச்சு அப்படியே கிழிச்சிட்டு போறேன். குழந்தைய வர கூப்பிட்டு என் வீட்டுல தூங்க வயசு வருது. அப்புறம் குழந்தைய காண கேட்டாங்கன்னா இவங்க மேல தானே கேச போடுவீங்க. பெண் குழந்தைப்பா, பச்சை கலர் கவுன் போட்டிருக்கு. யாரோ வந்து சொல்லிட்டு கூட்டு போயிருங்க. தலைவர் பேசுவார். தலைவர் பேசுவார். யோ பாரு, அசிங்கமா திட்டிட்டு இருக்கானா அந்த பொண்ணு. என்ன பொண்ணை வளர்த்துறீங்க? குழந்தை பொண்ணு, சின்ன பொண்ணு. அங்க நம்ம கட்சிக்காரங்க திட்டிட்டு இருக்கா அசிங்கமா. 3 வயசுல எப்படி திட்டுறதா? கூட்டு போப்பா ஃபர்ஸ்ட் உங்க பொண்ண. யாராவது தூக்கி போயிட்டா அப்புறம். சாரி தலைவர், தப்பா நினைக்காதீங்க. தலைவர் பேசுறாரு, கொஞ்சம் மரியாதையா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கேட்டுங்கம்மா. தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாரு. அப்பப்போ நம்முடைய கட்சி பணி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே பல்வேறு கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் இந்த கூட்டம் நான் ஏன் இங்கு வந்திருக்கிறோம், இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் என்ன சொல்ல போகிறேன், இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். ஒரு பொருளை எடுத்துனா சரியா பாத்துக்க மாட்டீங்களா? 2 வீலர் சாவியான் யாருதுன்னு தெரியல. 2 சாவி இருக்கு, ஒன்னு சின்ன சாவி இருக்கு. அதுல வந்து இந்த கோயில் மணி மாதிரி டிங்கு டிங்குன்னு ஆடுற மாதிரி ஒரு மணி இருக்கு. யாராவது அடையாளம் சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு போங்க. அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைக்கு காணா, சாவியை காணான்னு இருக்கேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏப்பா எடுத்துன்னு அந்த பொருளை ஒன்னு சரியா வச்சுக்க தெரியலப்பா. அந்த துப்புலன்னா ஏன்டா இங்க வரீங்க? என்னடா கேக்குறீங்க? ஏன்டா அறிவு இல்லாம இருக்கீங்க? இவர் முன்னாடி திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன் நானு. தலைவர் பேசுவாரு. ஏன்னா தலைவர் பேச தயவுசெய்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம கேளுங்க. நம்ம தலைவர் சாதாரணமான ஆள் இல்ல. அவர் இன்னத்துக்கு வந்தாருன்னு தெரியும். நல்ல விஷயம். ஐயா பேச பேச.
இங்க ஒரு குழந்தை 3 இந்த மேடையில் இருக்கின்ற 2 சாவி நாம் இன்று பல வண்டிகளுக்கான சாவியை தேடிக்கொண்டு ஒரு மனிதனுக்கு எல்லை, பொறுமையின் எல்லை எங்க இருக்கிறது? ஒரு மனிதனுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே, இந்த மேடையிலே நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன், அதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மேடைக்கு ஏற்ற ஒரு என்ன கூட்டத்தோட இருக்கு. யார் லட்சுமி? யார் லட்சுமி? உன் புருஷன் வீட்டுல வந்துருக்கான், போ கூப்பிடுறான். 50 ரூபா கொடுப்பானா இங்க வந்துருதா? போமா. நான் தலைவர் நான் சும்மா ஆள் கூட்டுறாரு நினைச்சிட்டு இருக்கியா? தலைவர் பேச்சுன்னா கரெக்டா இல்ல நான் பார்த்துங்க. டேய் வீடா ஓய் கிளம்பி பச்சை சாரி கட்டுக்குமா தானே? ஆமா, பிளவுஸ் சின்னதா போட்டுருக்காரு. வைப்பா போன கொடுக்காரா என்கிட்ட இனிமே கூட்டம். தலைவர் சாரி தலைவரை தப்பா நினைக்கிறீங்க. உங்க முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது. தயவுசெய்து சொல்ல, உங்க காலில் விழுந்து கேட்கறா. டேய் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவங்க ஆனா அவங்க ஆனா இப்படிலாம் உட்காந்து கேளுங்கடா. தலைவர் சும்மா வரல பாத்துக்க. ஆமா, எவனும் டிஸ்டர்ப் பண்ணலடா, நீ தான்டா பண்ணுவீங்க. தலைவர் நான் போய் உங்களுக்கு எப்படி தலைவர் இப்பொழுது ஒரு மனிதன் வீட்டிலே பொண்டாட்டி விட்டு விட்டு அவருடைய கணவர் நீங்க கூட்டத்தை பேசுங்க. நம்ம விஷயத்துக்கு வாங்க தலைவர், விஷயத்துக்கு வாங்க. நீங்க வாங்க தலைவர். எதரா பேச? சாதியை காணுன்ற, குழந்தைய காணுன்ற, பொண்டாட்டி புருஷன் வந்துட்டான். இல்ல இல்ல தலைவர் நீங்க பேசுங்க தலைவர். நாம் என்ற கட்சி ஏன் துவங்கி இருக்கிறோம், நாம் ஏன் வாழ்கிறோம் என்று இல்ல இல்ல தலைவர், பொதுமக்கள்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. யாரும் தப்பா நினைக்கிறது. காவல்துறை சொல்லிட்டது, உங்க கையில கொண்டு வந்த பொருள், பேப்பரு, பேனா, பென்சில், அது மட்டும் இல்லாம பர்ஸு, உங்க குழந்தைங்க எல்லாம் பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா அதை காண இதை காண நாளைக்கு காவல்துறையில போய் நிக்காதீங்க. ஏன்னா நம்ம தலைவர் மேல அவாண்ட வரக்கூடாது. பேசுறேன். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுவார் தலைவர், பேசுவாரு. இப்பொழுது அண்ணன் சந்தோஷமாக அவருடைய உரையாற்ற இருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர், இன்றைய தினம் எவ்வளவோ பொருள்கள் தொலைகின்றது, கிடைக்கின்றது. விஷயத்துக்கு பேசுங்க. கூட்ட கட்சிக்கு கூட்டத்துக்கு வாங்க. மறந்துட்டேன். நாம் இருக்கு தலைவர் பேசுங்க. கூட்டம் கூடியது யாரும் கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. கூட்டம் முடிஞ்சதும் பிரியாணி இருக்கு. யாரும் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் பிரியாணி வரல. குவாட்டரும் இருக்கு. அதான் குவாட்டரும் இருக்கு. குவாட்டரு பிரியாணி எல்லாருக்குமே இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே கொஞ்சம் மைக் சவுண்ட் வைங்க. தலைவர் பேசும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. தலைவர் கொஞ்சம் நல்ல தலைவர் சாதாரணமான ஆள் கிடையாது. பேசினா பேச்சு அப்படியே கேட்கிற மக்கள் நடுங்கிடுவாங்க. எனக்கு வரது பிரியாணி வருது இதில் சொல்லுவேன். பரதேசி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுடா. அப்போ சரக்கு வருது பிரியாணி வருதுன்னு சொன்னா சொல்ல வேணான்ட்டாரு. அதை ஏன்டா சொன்னேன்? அதை ஏன்டா சொன்னு கேட்கறேன். அதனால நீ போய் உட்கார, நான் பேசிக்கிறேன். இப்போ தலைவர் என்னை அமர செய்துள்ளா அன்பின் கட்டளைக்கு நான் அடிபணிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்பதை சிந்தித்து பார்த்தால் பிரியாணி போட்டு தலைவர் ஆனா விஷயத்துக்கு வா. தெரியுது. நாம் இன்று எதற்காக கூடியிருக்கிறோம்? அததான் அரை மணி நேரமா சொல்லியிருக்கீங்க. அதற்காக தான் கூடியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது எதற்காக என்று என் வாயிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். எதிரா டைலாக் மறந்துட்டீங்களா? தலைவரா எழுதி வச்சுதானே படிப்பீங்க. சொல்லும் பாரு. இந்த கட்சி கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறோம், என்ன நான் சொல்ல போகிறேன், என்ன சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றால், கொழுப்பட்டியடா இன்று ஒரு மனிதனுக்கு என்னென்னமோ காணும் சொன்னியடா. என்னப்பா என்ன அங்க என்ன சலசலம் சத்தம்? நீ வேணா, நீ உட்காரு. அங்க என்னடா சத்தம்? இல்ல இல்ல தலைவர் நீ இல்லாம கேக்குறது. நீ ஒரு தலைவன், அசிங்கமா நீ என்ன சத்தம் கேட்பியா? நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு மரியாதை இல்ல, இன்றைய மானம் இல்ல, நான் கேக்குறேன். ஏப்பா என்ன சத்தாங்க? யாரு கவலைப்பட, இங்க தலையை என்னாச்சு? ஆளுக்கு 2 பாக்கெட் பிரியாணி 2 குவார்டர் வந்துருச்சு, வாங்கிக்கலாம். சரியா தலைவர்? இப்ப பேசுங்க. பேசுங்க. பிரியாணி வந்துன்னு சொன்னாங்க பாரு, எல்லாத்தையும் முண்டி அடிச்சு ஓட்டானுங்க.
இருந்தாலும் சரி, என்னிடம் இருக்கும் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நானாக சேர்த்த கூட்டம் அல்ல, அன்பாக தானாக சேர்ந்த கூட்டம். இவர்கள் எது வந்தாலுமே நிற்கணும். ஏண்டா என்னடா கூட்டத்தை சேர்த்த? தள்ளி விட்டு போறான்டா. நீ தானே சொன்ன அந்த கூட்டம் பரவாயில்ல, இந்த கேட்டம் அப்படியே நீயா சேர்க்கறதுல தானா வந்து சேர்ந்தாங்கன்னா அப்படி இருந்தாலும் பேசுவேன்டா. மேடை கிடைச்சாவே நான் பேசுவேன். இன்றைய தினம் எவ்வளவு பேசினாலும் கேட்காது. மைக் செட்டுக்காரன் கட் பண்ணிட்டான். 10 மணி ஆகி போச்சுல. நீ கூட்டத்தை கூட்டி என்னதான் பேசணும் இன்னைக்கு? எங்கடா பேச விட்ட நீ? கிளம்பு. டேய் போலாமா? இது பிரியாணி தானே எடுத்து வச்சுக்கிறேன். வா சாப்பிடலாம். டேய் மைக் செட்டு வந்து வாங்கிக்க. மைக் வாப்பா. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய டகிள்.com. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜூனியர் டவுசர் பாண்டி, உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். பாய். நன்றி, வணக்கம்.